Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது One Piece episode 1000. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம பிக் மாம ஏதோ விளையாட்டு பொம்மை மாதிரி உருட்டி விட்டு விளையாண்டாங்கல்ல, அதுவும் ரோபின் ஸ்டெப்ஸ்ல உருட்டி விட்டுட்டா. அவ பாட்டுக்கு கண்ட்ரோல் இல்லாம உருண்டு போய்கிட்டே இருக்கா. அவளுக்கே கேர் ஆயிருச்சு. என்னதான் பெரிய ஆத்தாவா இருந்தாலும் படிக்கல இருந்து உருளும் போது கொஞ்சம் கேர் ஆகத்தானே செய்யும். பெரஸ்பெரோ பாத்துருவான். ஆத்தா நான் வந்துட்டேன்ட்டு போவான். கரெக்டா அவ உருண்டு வந்து அப்படியே திரிப்பான். இப்ப பெரஸ்பெரோ அவளை கண்டுபிடிச்சிட்டான். இதுக்கப்புறம் என்ன ஆகுமோ தெரியல. ஆத்தா சொல்றத கேட்டுட்டு லூஃபிக்கு எதிராக திரும்பினானா அது பெரிய பஞ்சாயத்து. அதே நேரம் கியோஷிரோ சசக்கிய நடிச்சு புடிச்சு கெட்டி போட்டு போனால அவனோட ஆளுங்க வந்து அவனை அவுத்து விட்டுட்டானுங்க. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சைடுல திரும்பி பார்த்தா அப்படியே பொசுங்கி போயிருக்கும். யாரு பார்த்த வேலைன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிக் மாமு. இந்த அளவுக்கு கொடூரமான பவரான அசந்து போயிருவான். இவனை கட்டி போட்டிருந்த 2 இன்ச்சுக்கு அந்த பக்கம் தான் அவன் அட்டாக் பண்ணிருப்பான். கொஞ்சம் ஆங்கிள் மாதிரி இருந்தா இவன் காத்தோட காத்தா கரைஞ்சிருப்பான். இப்போ அவனால கியோஷிரோ ஓடனோட ரீடைனருங்கிறத நம்பவே முடியல. லேண்ட் ஆஃப் ஆனோட ஹிஸ்டரிய பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்ல. எங்களை எதிர்க்கிறவன் எவனா இருந்தாலும் சரி சாவு கன்ஃபார்ம். அதுவும் இவன் துரோகம் பண்ணியிருக்கான். ஒய்யால உன்னைய செய்யாம விட மாட்டேன்னு இவன் ஒரு சைடு கிளம்பிட்டான். புடிச்சு கெட்டி போடும் போதே சங்கிலியே நச்சு நச்சு நச்சுன்னு 4 இறக்கிட்டு போறதை விட்டுட்டு லூசு பைய என்ன பண்றது ஃப்ரெண்டா போயிட்டானே. சரி, அதே நேரம் நம்ம கைடோவோட குரூப்புக்கும் லேண்ட் ஆஃப் ஆனோ சேர்ந்த சாம்ராய்ஸுக்கும் பயங்கரமா சண்டை ஸ்டார்ட் ஆகுது. அதுல மிங்ஸ் எல்லாருமே ஜாக்கோட டீமை போட்டு பொழந்து கட்டிட்டு இருப்பாங்க. அகாசாயா நயன் வந்து கைடோ கூட. சரி, இவங்க தான் சுலோங்கா மாறிட்டாங்களே, பொழந்து கட்ட போறாங்க. யாராலையும் அவங்களுக்கு ஈக்குவலா நின்று சண்டை போட முடியாதுன்னு பார்த்தா அவங்களையே கண்ணா பின்னான்னு அடிச்சு பிளைங்ல திருக்கி விட்டுட்டு இருக்கானுங்க. இவ்வளவு பவர்ஃபுல்லா போய் இவங்களே தடுக்க முடியலன்னா கைடோ எங்கத்தா தடுக்கிறது? அதனால முழு எனர்ஜியை போட்டு இன்னைக்கு சம்பவம் பண்ணியே தீரணும்னு மறுபடியும் போய் அந்த யானை ஒண்ணு இருக்குது அதை போட்டு கண்ணா பின்னான்னு பொல்லன்னு பொலந்து கட்டுவாங்க. அட வேற யாரும் இல்ல, நம்ம ஜாக்கு தான். ஆனா அவன் அடிச்ச அடியில அத்தனை பேருமே தெரிச்சிருவாங்க. சரி, இவ்வளவு தூரம் சண்டை போட்டுட்டாங்க, இவங்களால முடியல. அப்போ நம்ம அகசாயா நயன் தானே சண்டை போட்டு அவங்களை காலி பண்ணணும். அதனால கைடோவை விட்டுட்டு இப்ப அவங்க கூட சண்டை போடுறதுக்காண்டி இவங்க ரெடி ஆவாங்க. ஆனா கேட் வைப்பரும் டாக் ஸ்டோமும் வேண்டவே வேண்டாம், இது எங்க சண்டை, நீங்க உள்ள நுழையாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். இவ்வளவு நேரம் மத்தவங்க தான் சுலோங்கா மாறி இருக்காங்க, நம்ம ஆளுங்க இப்பதான் மாறுறாங்க. சும்மா இல்ல, பெரிய சைஸுக்கு மாறிடுவாங்க. ஜாக்கே ஸ்ட்ரைட்டா பாப்பான். மத்த மிங்ஸ் எல்லாத்தையுமே அவனை அடிச்சு தெரிய விட்டுட்டாங்க. இனி இவங்க 2 பேரும் மட்டும்தான். அவன் அவங்க ஐலாண்டுக்கு பண்ண கொடுமைக்கு 2 பேரும் மரணத்தனமான விரியில மின்னல் வேகத்துல போவாங்க. ஜாக்காலேயே பார்க்க முடியல, அவ்வளவு வேகம். அப்படி போய் அங்க சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா. இங்க லூஃபி ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி போயினே இருப்பான். இடையில ஏகப்பட்டவர் வந்து தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியல. அவன் பாட்டுக்கு போவான். இப்ப அவன் எங்க நின்றுட்டு இருப்பான் தெரியுமா? அந்த குயின் நின்றுட்டு இருக்கானே அந்த இடத்துல. உடனே அங்க இருக்க ஆளுகள்லாம் குயின் இங்க பாருங்க பாருங்க. ஆடா சும்மா இருங்கடா, டென்ஷன் ஆகுது, ஒரு தம்ம போட்டு வந்துடுறேன்னு அவன் பாட்டு ஊதிட்டு இருப்பான். லூஃபிய பாருங்கோ அப்படின்னு அவனை பார்த்துட்டு மறுபடியும் ஷாக் ஆகி கத்துவான். அட எத்தனை டைம் தான் ஷாக் ஆவான். இவன் இங்க பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் ஜோரோ வந்துருவான். பரவாயில்ல, எப்படியோ கண்ணா பின்னான்னு சுத்தி ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டான். வந்தவன் கைடோ இங்க, நான் அவனை காலி பண்ணதான் வந்தாமானா. அட அவன் மேல போயிருக்கான்ப்பா, அங்கதான் நானும் போயிட்டு இருக்கேன். உடனே அப்ப இரு நானும் வர்றேன் அப்படின்ட்டு குயினை எவனுமே மதிக்கல. அப்படியே ஒரு ஜம்ப போட்டு எல்லாரு கண்ணிலையும் மண்ணை தூவி சல்லுன்னு மேல போவானுங்க. போக போக டிஸ்கஷன் மத்தவங்க எல்லாம் எங்கன்னு, அவங்களும் அங்கதானே சண்டை போட போயிருக்காங்க. இப்படி சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் பாதி தூரம் வந்தாச்சு. அவ்வளவுதான், இன்னும் ஒரு 2 செகண்ட் போச்சுன்னா பிச்சுக்கிட்டு மேல போயிருப்பானுங்க. ஆனா அதுக்குள்ள அந்த குயின் மண்டையா டைனோசரா மாதிரி நம்மளுக்கு 2 பேத்தையுமே ஒரே கவு பல்லுல மாட்டிட்டானுங்க. விடவே மாட்டேன்னு பிடிச்ச அமுக்கு நம்பிக்கிட்டு இருப்பான். அதே நேரம் கிங் ஒரு சைடு அவன் ஆளுகளோட அங்க சுத்திட்டு இருக்கான். இப்படி இருந்துச்சுன்னா இவங்க எப்படி மேல போவாங்க? ஐயோ பஞ்சாயத்து பெருசாகிட்டே போகுதுன்னு புலம்பிட்டு இருக்கும் போது இவங்களை கண்ணா பின்னான்னு சுத்தி தூக்கி வீசிடுவான். அடிச்சு புடிச்சு கீழே போய் வந்தா பரவாயில்ல. அங்க ஊர் மாதிரி இருக்கிற ஒரு மிருகம் வாயை பழுந்துக்கிட்டு வாங்க பசிக்குதுன்னு வாயை ஓபன் பண்ணும். ஆட இது ஒண்ணு இருக்கிற கடுப்புல குறுக்க வந்துட்டுன்னு கேஷுவலா ஒரே அடி, ஐ மீன் ஆளுக்கு ஒரு அடி வேன்னு கீழே விழும். ஹெல்ப்புக்கும் ஆளுங்க வந்துருவாங்க. பட் என்னன்னா அந்த ஓர் வந்து மட்டையாகல, மறுபடியும் எந்திரிச்சு சண்டைக்கு வருது. சரி சண்டை போடணும்னா போட்டுலான்னு சண்டைக்கு ரெடி ஆவான். அப்பதான் நம்ம பிராங்கியோட என்ட்ரி. அப்படியே ஸ்டைலா பைக்ல வந்து நின்னுட்டு இதெல்லாம் எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோன்னு பிராங்கியோ டேங்க் இங்க வாங்க. என்ன ஒண்ணு சாப்பரு நான் கமாண்டர்னு வந்து நிப்பான், உசோப்பு நான் டிரைவர்னு வந்து நிப்பான். அதுக்கப்புறம் சாப்பர் எவ்வளவு தடைகளை கடந்து இவங்க வந்தாங்கன்னு ஒன்னொன்னா சொல்லுவான். மெயினா நம்ம பிக் மாம் கிட்ட சிக்கி சின்ன பின்ன மாதிரி வந்தானே, நல்ல வேலை இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு ஆயுதத்துல வந்தாங்க, இல்லன்னா எப்பவோ கரும்பு ஜூஸா புழிஞ்சு விட்டுருப்பா. நல்ல வேலை பார்த்திருக்கீங்க, வாங்க இதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து தட்டி பிரிக்கலான்னு சொன்ன உடனே சரி ரைட்டுன்னு 2 பேர்த்தோட வண்டியுமே ஒன்னு சேரும். பவர் ரேஞ்சர்ஸ்ல வண்டி எல்லாம் ஒன்னு சேர்த்துவாங்கல்ல, அதே மாதிரி. ஆமா, நீங்க என்னென்ன பவர் ரேஞ்சர்ஸ் எல்லாம் பார்த்திருக்கீங்க? நான் பார்த்தது எஸ்பிடி, மிஸ்டிக் ஃபோர்ஸ், டைனா தண்டர், நிஞ்சா ஸ்டார்ம், அவ்வளவுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. நீங்க எதெல்லாம் பார்த்திருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, அப்படி ஃபார்மேஷன்லாம் வேற லெவல்ல இருக்கும். சாப்பரும் உசோப்பும் தான் ஃபார்மேஷன் அப்ப அப்படியே இப்படியும் பானுங்க அப்படியும் பானுங்க. அவனுங்க ஒரு சைடு ஆக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பானுங்க. கடைசியில பார்த்தா வெளியே தள்ளி விட்டுரும். ஏன்னா
இது சிங்கிள் சீட்டர் ரோபோட்டாமா, ஒருத்தர் தான் ஆபரேட் பண்ணணும், அதனால அவங்கள கழட்டி விட்டுட்டான். அட வீணா போனவனே, இதெல்லாம் துரோகம்டான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து லேண்ட் ஆவாங்க. அங்க இருக்க சாம்ராய்ஸ் எல்லாம் இவங்களை பாராட்டி தள்ளி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாங்க. ஏன்னா அந்த பிளஷர் ஹால் கிட்ட இவங்க மட்டும் பிக் மாமா டைவர்ட் பண்ணி கூட்டு போலன்னா இவ்வளவு தூரம் இவங்க வந்திருக்க முடியாது. அதனால அட அதை விட்டு தள்ளுங்கயா, இப்ப அந்த ரோபோட்டை நோட் பண்ணுங்கயா அப்படின்னு காட்டுவாங்க. அயன் பைரட் ஜெனரல் பிராங்கி அப்படிங்கிற ஒரு ரோபோட் ஃபார்முக்கு மாறிட்டான். இதுலதான் என்னதான் அட்டாக் பண்ணாலும் அதுக்கு ஒண்ணு ஆகாதே, அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கிரியேஷன். சாம்ராய்ஸ் எல்லாம் ஏதோ கடவுள் மாதிரி நினைச்சு தேங்க்யூ தேங்க்யூன்னு கும்பிடுவாங்க. கரெக்டா அந்த டைம் அந்த ஓர் அட்டாக் பண்றதுக்காக வேகமா வரும். பிராங்கி ஒரு ஜம்பை போட்டு கெனான் அட்டாக் பண்ணி திருக்க விடுவான். இப்படி அந்த ரோபோட் அடிக்கிறத பார்த்த உடனே எனிமி ஆளுகெல்லாம் பயந்துருவானுங்க. இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு ஆபத்துன்னு அவனுக்கு தெரிச்சுட்டானுங்க. அப்படியே கட் பண்ணி சஞ்சயை காட்டுறாங்க. பயலுக்கு நல்லவேளை ஒன்னும் ஆகல, செவுத்தோட வச்சு இடிச்சு தள்ளிட்டு போயிட்டான் போல. அவன் அந்த சூட்டை கழட்டி வச்சிருவான். அந்த சூட்டை போட்டா அவனோட யூனிக்னஸ் வெளியில கொண்டு வர முடியல, அதனால அந்த பவரை கட் பண்ணிடுவான். இப்ப என்ன பிரச்சனைனா எனிமீஸ் அடுத்தடுத்து வெரைட்டியா வந்துட்டு இருக்கானுங்க. இப்பெல்லாம் வந்தா சாகர வரைக்கும் சண்டை தான் போகணும். ஆனா அதுக்காக தானே வந்ததே, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல வாங்க ஒரு கை பார்த்தலான்னு போகும்போது லூஃபி பின்னாடி இருந்து பாஞ்சு வந்து கியர் 2 எடுத்து குத்துன்னு குமாங்குத்து போட்டு குதறி எடுப்பான். அடி ஒன்னொன்னு அவங்க தலையில அப்படியே இடி மாதிரி விழும். அதே நேரம் இங்க குயின் கிங்கு கிட்ட கத்திட்டு இருப்பான். என்னன்னா இவங்க காலி பண்ணது சாதாரண அந்த சாம்ராய்ஸ்களை, இன்னும் மெயின் ஆளுங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சோ அவங்க சோழிய முடிக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இங்க யோகரோ பாத்தீங்கன்னா சிரிச்சுட்டு இருப்பாரு. என்ன மேட்டர்னு கேட்டா சுத்தி எல்லா இடமும் எனிமீஸ் இருக்காங்க, பட் இருந்தாலுமே அவருக்கு தோக்க மாட்டோம்னு பயங்கரமா உள்ள கான்பிடன்ட் இருக்குதாமா. அவர் இப்படி சொன்ன உடனே மத்தவங்களுக்குமே சந்தோஷம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டார் ஹேட் மாதிரி ஒரு ஆள் நம்ம கூட இருக்கான், அதனால நமக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல, எப்படி அவன் பொழந்து கட்டிடுவான்னு அவ்வளவு கான்பிடண்டா சொல்லுவாரு. இப்ப என்னன்னா லூஃபி ஜோரோ இவங்க ரெண்டு பேரும் மேல போகணும். ஆனா மேல போகாம தடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் செக்யூரிட்டிக்கு வில்ல ஆளுங்க எல்லாம் இருக்கானுங்க. அவங்க எல்லாம் சாதாரண ஆளுங்க, அவங்க மட்டும் இருந்தா கூட பரவாயில்ல, கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க, ஆனா அவ்வளவு கஷ்டம் இல்ல. பட் குயினும் கிங்கும் இருக்காங்க. கிங்கால பறக்க முடியும், குயின் செம ஹைட் செம வெயிட்டும் கூட. அதனாலதான் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இவங்க டிஸ்கஸ் பண்ண நம்மளுடைய டீம் அப்படியே ஒவ்வொன்னா வந்து சேருவாங்க. அப்படி எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு என்ன கேப்டன் தெரிவிக்க விட்டுறலாம்ல அப்படின்னு உடனே வாங்க எனக்கு பேக்கப் கொடுங்க, இன்னைக்கு இவங்களை செதற விட்டுறலாம்பா. அவன் சொன்ன உடனே அந்த சாம்ராய்ஸோட சவுண்ட பாக்கணுமே, அந்த டைம் நம்ம ஆளுகளும் ரெடி ஆவாங்க. வாங்க இன்னைக்கு கைடவ பொழந்துடலாம்னு சொல்லி அப்படியே மரண மாசா டீமோட ஒரு போஸ்ட் கொடுப்பான். பாக்குற வில்ல கூட்டத்துக்கு அள்ளு விடும். சரி இதுக்கப்புறம் அடித்தல் உதைத்தல் குத்தல்னு எப்படி கதற விட போறாங்க செதற விட போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.